அதிமுக ஆட்சி பல கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. சரியா? ஒன்றிய அரசு நமக்கு காசும் கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி அவங்க காசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் நிச்சயம் உங்க கோரிக்கைகள்லாம் 100% இல்லை 1000% நிறைவேற்றி கொடுப்பாருமா. நான் அதை சொல்றேன். இப்போ இந்த வடசென்னை பகுதி, ராயபுரம் பகுதிக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனை. அதற்கான வாக்குறுதியை நான் கொடுக்கறேம்மா. என்னம்மா? இப்போ டெம்பரரியா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா டெம்பரரியா இருக்கீங்க? எப்போ எந்த ஆட்சியில் எடுத்தாங்க? ஆட்சியில் எடுக்கும் போது டெம்பரரிலாம் எடுத்தாங்களா? சரிம்மா. திருப்பி சொல்றேம்மா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, குறையெல்லாம் சொல்லுங்க. நம்ம தலைவர் இந்த கடும் நிதி நெருக்கடியிலையும் எவ்வளவு திட்டங்களை பண்றாங்க, எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யறாங்க, தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு நிறைவேற்றுறாங்க, ஒன்றிய அரசு காசை தரமாட்டேங்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த தேர்தலே நம்முடைய நிதி உரிமையை பெறுவதற்காகத்தான். நிதி உரிமையை பெற்றோம்னா கண்டிப்பா தலைவர் அனைத்தையும் செய்து கொடுப்பார். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இருமா, நான் பேசி முடிச்சிடுறேம்மா. ஒரு நிமிஷமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. இப்படி எல்லாருமே பேசுறீங்கன்னா அப்ப நான் என்னைக்குமா பேசுறது? ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷமா. இது பல வருஷ பிரச்சனை. இந்த பட்டா பிரச்சனைக்கான தீர்வு வடசென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பட்டா பிரச்சனை உள்ளது. குடியிருப்புகளுக்கு உங்களால் பட்டா பெற முடியவில்லை. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா கிடைப்பதில் பெரும் சிக்கல் உள்ளது. இதற்கு உரிய தீர்வினை காண நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளார்கள். அந்த குழுவில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன் அமைச்சராக. அந்த குழுவில் நானும் இருக்கேன். பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த குழு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தேர்தலுக்கு பிறகு அறிக்கை ஒன்றை வழங்க இருக்கின்றோம். எனவே தேர்தல் முடிந்ததும் பட்டா கிடைக்காத அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது இந்த தொகுதியுடைய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை. அது உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவோம். இதெல்லாம் செய்வோம் நம்பிக்கை இருக்கா? தலைவர் செஞ்சு கொடுப்பா நம்பிக்கை இருக்கா? ஒரே உதாரணம், சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம். 2021 நம்முடைய தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் வாக்களிச்சு உதயசூரியனுக்கு வாக்களிச்சு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஒரு முடிவெடுத்து அவர் முதலமைச்சராக்க. நீங்க கரெக்டா? அவர் யார் காலையாவது விழுந்து முதலமைச்சர் ஆனாரா? எதுக்குள்ளயாவது பூந்து போனாரா? இது யாருன்னு தெரியுதாமா? யாருமா அவரு? இவர் யாருன்னு தெரியுதாமா? இந்த கீழே படுத்திருக்காருல, முட்டை போட்டு படுத்திருக்காருல, இவர் தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இப்படிதாமா இவர் முதலமைச்சர் ஆனாரு. இவருக்கு பேரே நம்முடைய தலைவர் பேர் வச்சுட்டாரு, திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படித்தாமா முதலமைச்சர் ஆனாரு. இத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். பத்திரிகை நண்பர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உதயநிதி எப்ப பார்த்தாலும் இந்த போட்டோவை காட்டி பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க டேபிள் சார் கடையில பூந்து போய் தான் முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? முன்னாள் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா காலில் விழுந்து தப்பா? அந்த பக்கம் 3 சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி உள்ள பூந்து போவேன்? முட்டி போட்டு தான் போக முடியும், இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்கிறாரம்மா. நான் ஒண்ணு கேட்கிறேம்மா, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலையும் வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கின உடனே அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. போன உடனே இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் போனாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்ட ஒரு பச்சை துரோகி தாம்மா திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவரு திரு சசிகலா அம்மையாருக்கு மட்டும் துரோகம் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செஞ்ச ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அது பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தலைவர் அப்ப முதலமைச்சர் ஆனாரு, கடும் நிதி நெருக்கடி. ஆனா வந்த உடனே தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினார். பெட்ரோல் விலை 3 ரூபா குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சாரா இல்லையா? முதல் கையெழுத்து போட்டாரு, 3 ரூபா பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சாரா இல்லையா? அதே மாதிரி இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, 2வது கையெழுத்து இருமா, 2வது கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ சென்னையில எங்க பார்த்தாலும்
அந்த பிங்க் பஸ் தான், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். அதாவது ஆண்கள் நாங்க உங்ககிட்ட தான் கத்துக்கணும், பாடம் எடுத்துக்கணும், ஒரு திட்டத்தை எப்படி அதிகமாக உபயோகப்படுத்தணும்னு உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா, இந்த 3 வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா தமிழ்நாடு முழுக்க? சொல்லுங்க பாப்பா. 465 கோடி பயணங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.